இரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமிழ் மரம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகான இதய வடிவில் இருக்கக்கூடிய இலைகளிலும் தங்க நிறமாக இருக்கக்கூடிய பூக்களையும் மஞ்சள் நிறமாக அல்லது சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய பழங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீர் பையுடைய ஒரு அழுத்தம் குறைகின்ற ஒரு நோய். அதாவது அந்த பிளாடரோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோய் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. என்ன காரணத்தினால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களோட பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி குறையுது. ஏன்னா அந்த பிளாடரில் இருக்க எலாஸ்டிசிட்டி குறையிறதுனால அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு மூளைக்கு போக மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 500 மில்லி யூரின் உங்களுடைய சிறுநீர் பையிலே இருக்கிறது. அது சிறுநீர் குழல்களையெல்லாம் நிரப்பி எப்பொழுதுமே சிறுநீரகம் சிறுநீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. அதனால் உங்களுக்கு சிறுநீரக செயல் குறைபாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கருப்பை இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை செய்த பிறகு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது இது வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையை குறைப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு பார்த்திங்கன்னா அந்த குமிழ் மரத்திற்கு சக்தி உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, 100 மில்லி பால் எடுத்து 200 மில்லி நல்ல தண்ணீர் சேர்த்து அதில் இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு இட்டு ஒரு பால் கஷாயமாக அதை செய்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி அந்த பால் கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரக உறுப்புகள், குறிப்பாக சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி அதிகமாகிறத பார்க்கலாம். ரெண்டாவது, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை, அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை. நிறைய 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா இதனாலேயே ட்ராவல் அவாய்ட் பண்ணுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெயினில் மட்டும்தான் போகிறோம் சார், பஸ்ஸில் என்னால் போக முடியறதில்ல, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த குமிழ் மரம் தான். குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை தண்ணீரில் இட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய கஷாயம் காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் ஸ்டிமுலேட்டிங் ஆண்டேஜ்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஏன்னு சொல்லக்கூடியது 4-5 அதிகமாகி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக காணப்பட்டாலும் நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அதிகமாக காணப்படுகிறது. அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிப்பதற்கு முன்பு பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக பிறப்புறுப்பிலிருந்து ஒரு திரவம் வடிவதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழித்த பிறகு கூட வெண்மை நிறமாக அந்த திரவம் வெளிவருவதை நாம் பார்க்க முடியும். இது பெண்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவு அதிகமாக நினைத்தாலும் கூட ஆண்களுக்கும் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதை இன்றைக்கி பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு நல்ல மருந்து. காலை வெறும் வயிற்றில் அல்லது இரவு படுக்கும்போது ஒரே ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை எடுத்து தண்ணீரில் இட்டு நன்றாக அரைத்து காலை ஒரு வேளை அல்லது இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாலே இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கசிவுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கசிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மறைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் குமிழ் மரம் நரம்பு மண்டல வியாதிகளுக்கு குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது, முகவாதம் சொல்லக்கூடிய அர்த்திதம் சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படும் போது,
அப்பபாகுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, தோள்பட்டையில் ஏற்படுகின்ற ஒரு வலி, ஃப்ரோசன் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது, இடுப்பிலிருந்து போகின்ற சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற அந்த ஒரு வலியுடைய தாக்கம் ஏற்படும் போது இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த பட்டையுடைய அளவு ஒரு 20 கிராம் அளவுக்கு இட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ஒரு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரியும், அதே போல் க்ஷீரதூமம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு சிகிச்சை, அதாவது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இந்த மரப்பட்டையை நன்றாக ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த கஷாயத்தில் போட்டு நன்றாக கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைக்கும்போது இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி மட்டும் பாதித்திருக்கக்கூடிய நரம்பு பகுதிகள், முகத்தில் இருந்தால் முகவாதமாக இருந்தால் முகப்பகுதிகள், பக்கவாதமாக இருந்தால் அதில் உடல் முழுவதும் காட்டுகின்ற சிகிச்சை, சயாட்டிகா நோயாக இருந்தால் முதுகுத்தண்டிலிருந்து பிட்டப்பகுதி, இடுப்பு பகுதி முழுவதும் காட்டுகின்ற ஒரு சிகிச்சை, சவ்வு விலகல்னு சொல்லுகின்ற டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தால் அந்த இடுப்பு பகுதியில் காட்டுகின்ற ஒரு சிகிச்சை. இதை செய்யும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்ல ஒரு சக்தி ஏற்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான சக்திகள் ஏற்படும் போது அந்த வலிகள் அனைத்தும் குறைவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக குமிழ் மரத்தை வைத்து செய்யக்கூடிய அந்த க்ஷீரதூம சிகிச்சை டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நடக்க முடியாது, நடக்கும்போது பாதங்களில் ஒரு கடுமையான எரிச்சல் ஏற்படும், பாதங்களில் ஒரு கடுமையான மரட்டுத்தன்மை ஏற்படும். ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா, தரை மேல் நடக்கும்போது தரைக்கு மேலே ஒரு துண்டு போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு நடந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோதான் அந்த பாத உணர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த பால், தண்ணீர், குமிழ் மரத்துடைய மரப்பட்டையை சேர்த்து செய்கின்ற அந்த க்ஷீரதூமம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவு பார்த்திங்கன்னா க்ஷீரதூமம் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 வயது ஏற்படும் போது அவங்க உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது முட்டு வலி ஏற்படுகிறது, இடுப்பு வலி அதிகமாக ஏற்படுவது, நிறைய சமையல் வேலை பளு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வலிகள் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவங்க தண்ணீர், பாலில் இந்த குமிழ் மரத்தை பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு உற்சாகபானம் சாப்பிடுவது போல், ஒரு காஃபி சாப்பிடுவது போல், ஒரு டீ சாப்பிடுவது போல் தினசரி உபயோகமாக அந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டாலே அந்த ஹார்மோன் பிரச்சனைகள் நன்றாக கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். அதிகப்படியாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற மன உளைச்சல், கோபம், இவை அனைத்தும் குறைவதை கூட நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதற்கு, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இசிவு நோயை சரி செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நமக்கு என்னவென்று விலகிவிடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தினர் யார் என்று பார்த்தால் அவர்கள் பஞ்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய, சுமங்கலி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய பெண்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை சமீபத்தில் ஒரு அமைப்பு நடத்திய ஆய்வில் வெளிப்பட்டிருக்கிறது. ஏராளமான பெண்கள் இந்த சுமங்கலி திட்டத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. அதாவது அதில் பல பகுதிகளில், தமிழ்நாட்டின் பல பகுதிகளில், பஞ்சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சுமங்கலி திட்டம் என்கிற அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அவர்கள் அங்கு ஒரு சிறை கைதிகளைப் போல, கொட்டடிகளில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதர்களைப் போல பணிபுரிந்திருக்கக்கூடிய பெண்களில் 99% பெண்கள் ஏதாவது ஒரு மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் செய்யப்பட்ட கவுன்சிலிங் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அப்படி ஆய்வு செய்யப்பட்ட 5842 பெண்களில் 982 பெண்கள் தற்கொலை எண்ணத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு சொல்கிறது.
5000 பேரில் கிட்டத்தட்ட 1000 பேர் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கடந்த சில ஆண்டுகளில் இந்த சுமங்கலி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 86 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்த பெண்கள் என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. ஆனால் இது உண்மையான எண்ணிக்கை அல்ல. உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும். பல பெண்களுடைய தற்கொலை என்பது மூடி மறைக்கப்பட்டு விட்டது என்றும் அந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய உழைக்கும் வர்க்கம். இந்த பெண்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சாலைகளில் கூலி தொழிலாளிகளாக 2,60,000 பெண்கள் கேம்ப் கூலிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களை ஒரு பயிற்சிக்காக வேலைக்கு எடுப்பது, அப்ரசன்டிக்ஸ் என்கிற அளவில் ஒரு பயிற்சி பணியாளர்களாக வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முறை என்பது இருக்கிறது. அப்படி அவர்களுக்கு பயிற்சிக்காக வேலைக்கு எடுக்கப்படுகிற அந்த பெண்களுக்கு ஒரு 18 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் சிறுமிகள், 18 வயது பூர்த்தியாகாத பல சிறுமிகள் இந்த பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். பல்வேறு ஊர்களில் வறுமையின் காரணமாக, வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக, குடும்ப சூழல் காரணமாக இந்த பெண்கள் இந்த திட்டத்திற்கு வருகிறார்கள். பொதுவாக ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய, இந்த பயிற்சி காலத்தில் கொடுக்க வேண்டிய அடிப்படை ஊதியத்தை அரசு தெளிவாக நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி அவர்களுடைய பல்வேறு விதமான அவருடைய ஊதியங்கள் அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு சராசரியாக மாதம் சுமார் 8000 ரூபாய் அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உண்மையில் அந்த பெண்களுக்கு அவர்களை அங்கே வரவழைத்து அவர்களை ஒரு இடத்தில் தங்க வைக்கிறார்கள். தங்க வைத்து சாப்பாடு, இருப்பிடம் போன்ற விஷயங்களை அளிக்கிறார்கள். குறைந்தபட்சமாக 8 மணி நேர வேலை என்பதற்கு பதிலாக 12 மணி நேரம் அவர்கள் வேலை செய்யும்படி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அப்படி நிர்பந்திக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வெளியே செல்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது, பிறரோடு பழகுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த பெண்கள் பணியில் இருக்கிறார்கள். அப்படி பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களிடம் அவருடைய சாப்பாட்டிற்கான, இருப்பிடங்களுக்கான பிடித்தம் எல்லாம் போக அவர்களுக்கு ஒரு 3 வருடத்தில் ஒரு 40,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ கையில் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரு சராசரியாக மாதம் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் கூட அவர்களுக்கு அதில் வருவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நவீன கொத்தடிமை முறையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். இது அவர்களுடைய இந்த உழைப்பு சுரண்டல் மட்டுமல்ல, அவர்கள் மீது செலுத்தப்படுகிற இந்த உழைப்பு ரீதியான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அநீதி மட்டுமல்ல, அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய மேலாளர்களால் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு பலரால் அவர்கள் பாலியல் ரீதியாக பல்வேறு எண்ணல்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அதற்கு இணங்கி போகாதவர்கள் வேலை சார்ந்து பல்வேறு விதமான கடுமையான ஒரு சித்திரவதைகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் அதற்கு இணங்கி போகிறவர்கள் கூட பாலியல் ரீதியாக பல்வேறு விதங்களில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையின் மீதே மிகவும் வெறுப்படையக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. இப்படியாக வேலை சுமையின் காரணமாகவும் வெளி உலகத்திலிருந்தே துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிமை உணர்ச்சியின் காரணமாகவும் பாலியல் ரீதியான ஒரு சுரண்டல்களின் காரணமாகவும் பல பெண்கள் மன அழுத்தத்திற்கும் தற்கொலை முடிவுகளுக்கும் தள்ளப்படுகிறார்கள். நாம் இத்தகைய ஒரு அடிமை முறையை எந்த அடிப்படையில் நாம் சகித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிச்சயமாக இதுபோன்ற ஒரு முறை அடிப்படையான தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிரானது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய ஒரு அவலம் காரணமாக தங்களுடைய பிள்ளைகள் இதற்கெல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பதை விட அவர்கள் இழப்பது என்பது மிக மிக அதிகம். பல சமயங்களில் மிக கடுமையான இந்த வேலை சுமையின் காரணமாக அவர்கள் நோய்மை அடைகிறார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் எந்த பணியையும் செய்ய முடியாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படி இன்னும் சொல்லப்போனால் அந்த பஞ்சாலை தூசுகளுக்கு நடுவேயே வேலை செய்யக்கூடிய பெண்கள் பலரும் நுரையீரல் சார்ந்த அந்த தொற்று நோய்களுக்கு கூட அவர்கள் ஆளாகிறார்கள் என்கிற ஒரு செய்திகளும் வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பணிநிலையில் ஒரு கடுமையான உழைப்பு சுரண்டலும் வேறு பல்வேறு விதமான நெருக்கடிகளும் இந்த பெண்களின் மீது ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் நாம் தொடர்ந்து இதை நாம் அனுமதிப்பது என்பது ஒரு விதத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு அநீதியை, ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நாம் கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் காட்டுகிறது. அடிப்படையான உழைப்பு சுரண்டல் சார்ந்த அல்லது உழைப்பிற்கு ஒரு ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பது குறித்து எத்தனையோ விதமான விழிப்புணர்வுகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
ஆனால் அதே சமயம் இன்னொரு புறம் இதுபோன்ற குற்றங்களும் நம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை எடுக்கிற போது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுகிறதா என்று கண்காணிப்பது ஒரு அரசினுடைய ஒரு பொறுப்பு. அதற்காக ஒரு அமைச்சகமே இருக்கிறது, அதற்காக அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் இதை சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு அறிக்கை வருகிற போது அதன் மீது என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அரசு என்பது முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு தொண்டு நிறுவனமே ஒரு சமூக ஆய்வு நிறுவனமே இவ்வளவு தகவல்களை திரட்ட முடியும் என்று சொன்னால் ஒரு அரசு செய்வதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் செய்வதில்லை. மாறாக பல அதிகாரிகள், நிறுவனங்கள் இதுபோன்ற நவீன கொத்தடிமை முறைகளை பின்பற்றுகிற நிறுவனங்கள் செய்யக்கூடிய அவர்களுடனான ஒரு லஞ்ச லாவணியம் சார்ந்த உறவுகளை மட்டும் பேணிக்கொண்டு அடிப்படை மனித உரிமைகளை அல்லது அடிப்படை உழைப்பாளர்கள் சார்ந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசு தவறிவிட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த சுமங்கலி திட்டம் என்பதின் மீது ஒரு கடுமையான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஒரு இடத்தில் ஆட்களை கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஊதியத்தை பேசி அதன் அடிப்படையில் உழைப்பை சுரண்டுவது என்பது மிக மிக ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அடிப்படை ஊதியத்தை அவர்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதற்கு முதல் விஷயம், மாதம் அவர்களுக்கான அடிப்படை ஊதியத்தை அந்த பெண்களுடைய வங்கி கணக்குகளில் செலுத்தும்படியான ஒரு விஷயங்களை கொண்டு வர வேண்டும். அந்த வங்கி கணக்குகளை அரசு கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கப்படுகிறது என்பதை. அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த கொடுமையிலிருந்து இந்த பெண்களை விடுவிக்க முடியும். அதே போல் அவர்கள் இதுபோன்ற திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய பெண்களுடைய புகார்களை தெரிவிப்பதற்கான ஒரு சிறப்பு பிரிவுகளை காவல்துறை உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யாவிட்டால் இந்த பெண்களை நாம் முற்றாக கைவிட்டவர்களாகி விடுவோம். சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை கண்டும் காணாமல் போன ஒரு மிகப்பெரிய அவச்சொல் நமக்கு வந்து சேரும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகளிர் சட்ட உதவி மையத்தின் மாநில செயலாளர் மனோன்மணி. மகளிருக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்ன? இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு போது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகளிர் சட்ட உதவி மையத்தின் மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். வணக்கம். மகளிர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. வெளியில் அவங்களோட வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேசுகிறத நம்ம கேட்டாலும் இன்னும் பெண்களுக்கு அந்த முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கா, இன்னும் அவங்களோட அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா பல இடங்களில் நம்ம பல விபரீதமான சம்பவங்கள் தினம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு சட்ட மையத்தோட மாநில செயலாளர் அப்படின்ற முறையில் இன்னைக்கு பெண்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் நம்மளுக்கு இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கா, சட்ட ரீதியான பாதுகாப்புன்னு வரும்போது ஒரு அரசு எவ்வளோ தூரம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, இப்படி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பிரியப்படுறோம் மேடம். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடைபெற்றிருந்தது. தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமை, நல்வாழ்வு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு? கடந்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கு தேவையான பாதுகாப்புங்கிறதுல சரிவை தான் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதுகாப்புன்னு போனால் அங்கே நமக்கு நிறையா பாதுகாப்பு கிடைக்கும்னு போகிற பெண்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. நிறைய சம்பவங்களை நாங்கள் சொல்ல முடியும். நிறைய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கௌரவ கொலை ஒன்று நடந்திருக்கு, ஆணவ கொலை ஒன்று நடந்திருக்கு. அப்போது பொதுவாகவே இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை தான் இருந்தது. காவல்துறை எவ்வளோ தூரம் கண்காணிப்போடு இருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். எந்த சம்பவத்தை இப்போ அந்த விழுப்புரத்தில் நடந்த அந்த கல்லூரி மாணவிகளோட மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் வெளியில் போய் சுதந்திரமாக போயிட்டு வருவாங்க
அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பேரண்ட்ஸும் கிடையாது, பெண்களும் கிடையாது, வேலைக்கு போகிறவங்களும் கிடையாது. எல்லா காலங்களிலும் பெண்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்துக்கு வெளியில் போகணும், எப்போ வெளியில் போகணும், எப்போ உள்ளே வரணுங்கிற ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்கோ அது இன்றைக்கி ரொம்ப இறுக்கமாக பிடிக்கப்படுற ஒரு காலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு சமூக சூழல் என்பது உருவாகிருக்கு. எங்கே திரும்பினாலும் பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் தாக்கப்படுவது, பெண்கள் வந்து இழிவுபடுத்தப்படுவது, பெண்களுக்கு தொல்லை அப்படிங்கிற எல்லா ரீதியிலையும் எல்லா மட்டத்திலையும் அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தோணலை. ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் தான் நம்ம இந்த ஆட்சியை பார்க்க முடியுது. எனவே பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக இவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து நம்பிக்கை இல்லை. இன்னொரு கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விதவைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்லும்போது அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்குதுன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. ஒரு பெண்ணாக இதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? இந்த மாதிரியான இந்த போக்கு நமக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலாக அமையுமா எதிர்காலத்தில்? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் விதவைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், லாபம் மட்டுமே வேணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இன்றைக்கி மாறி இருக்கு. இளம் விதவைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து 2-3 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய போதைப்பொருள் கலாச்சாரம். இது வந்து சர்வதேசமயமாக்கப்பட்டு உலகமயமாக்கப்பட்டிருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் வந்து இளம் விதவைகள் அதிகரிச்சிருக்கிறதுக்கு தமிழகம் காரணமாக இருக்கிறது வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் கடைகள் இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கமே சொல்கிறாங்க. ஏன்னா சமீப காலங்களில் சட்டமன்றத்துக்குள்ளேயே என்ன சொல்லியிருக்காரு, டாஸ்மார்க்கு கடையை மூடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. தமிழகத்தில் கடந்த ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலமாக இந்த டாஸ்மார்க்கு கடை சம்பந்தமாகவே பல அமைப்புகள் வந்து, குறிப்பாக ஜனநாயக அமைப்பு மாதர் சங்கம் வந்து பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. டாஸ்மார்க்கு கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி பூட்டு போடுற போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 கடைகள் அரசு விதிமுறைகளுக்கு மீறியே இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் கண்டறிந்து ஆய்வு நடத்தி அவங்க இப்போ 100 கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணதில் ஒரு 10 கடைகள் மட்டுமே மூடப்பட்டிருக்கு. அது அந்த சங்கத்தோட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி இப்படி கடைகள் அதிகரிக்க இளைஞர்கள் வந்து புதிய இளைஞர்கள் குடிப்பதற்கான இளைஞர்களை நிறைய உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய மதுபானம் 1% நம்ம இந்தியாவில் விற்கப்படுது. இப்போ இது எல்லாமே நுகர்வர்களாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. இது தமிழகத்துக்கும் பொருந்தும், இது கூடுதலாக இருக்குது. அதனால் இளம் விதவைகள் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்கிறது உண்மை. சென்ற ஆண்டு மட்டும் 96,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க போதைப் பொருள், குறிப்பாக குடியினால். அதில் வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக இளைஞர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா 20 வயது முதல் 40 வயதுக்குள்ளே 45 வயதுக்குள்ளே மரணங்கள் அதிகமாக இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன கொள்கை இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. பல போராட்டங்கள், பல இயக்கங்கள், பல கோரிக்கைகள் முன்வைத்தாலும் கூட இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைமையில் ரொம்ப கவலையான விஷயந்தான். எல்லாம் சின்ன மரணங்கள், 2-3 விஷயங்களில் அது மரணம். ஒன்று வந்து குடியின் பல வியாதிகளில் இறக்கிறது. ரெண்டாவது வந்து குடிச்சிட்டு வேகமான வண்டிகள் விபத்துனால் நடக்கிறது. இது ரெண்டும் வந்து கட்டுப்பாடு அற்று போய்கிட்டு இருக்குதுங்கிறது தான். அதனால தான் இளம் விதவைகள் 5 பேரில் 3 பேர் விதவைகள். நீங்கள் பார்த்துக்குங்க, 5 தனிப்பெண் இருந்தால் 3 பேர் வந்து விதவைகளாக இருக்காங்க. 2 வந்து திருமணம் ஆகாமலோ அல்லது விவாகரத்தானவங்களோ அப்படி இருக்காங்க. விதவைகளாக இருப்பவங்க 3 பேர் அதிகரிச்சிருக்கு. கவலையாக தான் இருக்குது. எங்களை போன்ற அமைப்புகள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரியான இளம் விதவைகள், தனித்து வாழும் பெண்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எண்ணிக்கையில் ஆண்டுக்காண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரசாங்க ரீதியாக இந்த பாதுகாப்பும் அவங்களுக்கான நலத்திட்டங்களையும் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருந்துச்சு?
இந்த அரசாங்கம் செயல்பட்டது சொல்கிறீங்க. இப்போது அதிமுக அரசாங்கம் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது பொதுவாகவே நீங்கள் வந்து அறிவிப்பு என்பது பல அறிவிப்புகள் நிறைய வந்தது. ஒன்றுக்கு ஒரு காலக்கேடு இருக்குது. காலக்கேடு வந்து ஜனங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குடும்ப தலைவர் இறந்தா அதுக்கான பணம் அது எந்த காலகட்டத்துக்குள்ளே பண்ணணும். பல பேர் வந்து 1 வருஷம் முடிஞ்சு 1.5 வருஷம் முடிஞ்சு தகவலை கேட்டு வாங்கினீங்களான்னு யாராவது சொன்னால் நம்மளை தேடி வராங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த திருமண உதவி திட்டம் என்பது இன்னும் கூட குழந்தை பிறந்தும் கூட கிடைக்காத நிலைமை இருக்குது. அதே மாதிரி இந்த திருமண குழந்தை பிறந்த மகப்பேறு காசு அதுவும் வந்து எத்தனை பேருக்கு அரசு புள்ளி விவரங்கள் ஏதாவது வேணால் அவங்க வந்து அறிக்கையில் வேணால் வச்சு சொல்லியிருப்பாங்க, சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போய் அணுகும்போதோ அல்லது எங்களை வந்து அணுகிறவங்க சொல்லக்கூடிய அந்த விவரங்களை கேட்டாவே அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ரொம்ப குறைச்சலாகத்தான் இருக்குது. ஒன்று, விவரம் தெரிஞ்சு வாங்குறாங்கன்னா அது ரொம்ப காலம் கடந்து தான் அவர்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த 2 பெண் குழந்தைகள் திட்டங்கள் கூட ரொம்ப அது வந்து ரொம்ப எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிருக்காங்க. அதனால் எல்லா அறிவிப்புகளும் வந்து பெண்களுக்கு போய் நலமாக போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாருக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படி தான் போயிருக்கு. முழுமையாக எல்லாருக்கும் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து கிடச்சிருந்துச்சின்னா சந்தோஷம்தான். அரசு அப்படி ஒரு இதில் இல்லை. நாங்கள் கூட தேடி பார்த்தோம். நாங்கள் அப்படி ஒரு விவரங்கள் இல்லை. நாங்களும் சில வந்து இப்போது ஒரு 3 ஆண்டுகளில் அரசு நலத்திட்டங்கள் வந்து எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆய்வு ஒன்று பண்ணலாம் அப்படின்றது கூட எங்களுக்கு யோசனை இருக்குது. அதனால் ரொம்ப எல்லாருக்கும் போய் கிடச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மகளிருக்கான ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒரு மாநில செயலாளராக நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணுன்ற நிலையில் பெண்கள் உங்களை அணுகியிருக்காங்க? வரவங்க வந்து பலவிதமான பிரச்சனைகளோடு வராங்க. குடும்பத்துக்குள்ளே ஏராளமான பிரச்சனைகள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பம் நடத்த முடியல, பொருளாதார பிரச்சனை முன்னாடி நிற்கிது. 2 பேர் போனால் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வாழ முடியாதுன்ற ஒரு கட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. வேலைக்கு போனாலும் அதுக்கு தகுந்த ஏற்றவாறு இன்றைக்கி விலைவாசி உயர்வோ அல்லது வந்து அவர்களுக்கான வருமானமோ போதலை அப்படிங்கிறது தான் இது இருக்குது. இதை தாண்டி அவர்கள் குடும்பம் நடத்த முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும்போது குடி என்பது வீட்டுக்குள்ளே குடியேறி இருக்குது. வரக்கூடிய வருமானத்தில் பாதியை வந்து குடிக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அதிகரிச்சிருக்காங்கங்கிறது தான். அதை தாண்டி வர அது மீறி என்ன வருதுன்னா குடிக்கிறதுக்கு பெண்ணுக்கிட்டேயே காசு கட்ட துன்புறுத்துறது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் நம்ம பெண்கள் வராங்க. தீர்வு நமக்கு என்ன சொல்ல முடியும்? வர்ற பெண்களுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? நீங்கள் போங்க, ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துங்க, நீங்கள் உழைச்சி உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அவரை வந்து போலீஸில் பிடிச்சி உட்கார வைக்கவும் முடியாது. ஏன்னா போலீஸில் அவரோட அணுகுமுறையே வேறு. கொஞ்சம் வசதியானவராக இருந்தால் அந்த அணுகுமுறை அது வேறையாக இருக்கும். அப்போது வர்ற பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்து அனுப்ப முடியுது. இப்படி தான் உலகம், இதுதான் சமூகம், இப்படி தான் நீங்கள் வாழணும், இந்த பிடிப்பில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் எங்களால் கவுன்சிலிங்கில் கொடுத்து அனுப்ப முடியுமே தவிர மற்றபடி அவரை கூப்பிட்டு வச்சு பேசி அவரை எவ்வளோ நாளைக்கு குடிக்காமல் இருங்க, உங்கள் வருமானத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட இதில் பல இது வந்து நம்ம அந்த போதை பொருளிலிருந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில மருத்துவமனைகள்லாம் இருக்குது. அதுக்கிட்டலாம் நம்ம அங்கெல்லாம் போய் அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு வந்து திரும்பவும் ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்பவும் அதை தான் அவர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கண்ணு எதிர்க்கே இருக்குது. அவர் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாவே இருக்குது. பள்ளிக்கூடங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. கல்லூரிகள் பல மணி நேரம் நடக்க வேண்டியாக இருக்கும். பேருந்து ஏறி பல மைல் போக வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ நீங்கள் வேறு எங்கே போகணுன்னாலும் பல மணி நேரம் நடக்கலாம். ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அவருக்கு வெளியில் உழைக்கணும்னு போகிறவருக்கு கூட அந்த சிந்தனை வராது, நம்ம எப்படியாவது வாங்கி கடனை வாங்கி அங்கே போகணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த கடன் சுமை என்பது நிறையா இருக்குது. வர பெண்கள் மத்தியில் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண் துணையாக இல்லை அப்படிங்கிறது தான். ஆண் கிடையாது. எங்ககிட்ட வர பெண்களோட பிரச்சனைகளே அப்படி தான் இருக்குது. நம்ம பல தர பெண்களை வெளியில் பார்த்து எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் சுதந்திரமாக இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்ம பல பேர் பார்வையில் அப்படி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்குது, ஒரு துக்கம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. அதை எப்படி தீர்க்க போகிறோன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமீப காலங்களில் இந்த மன உளைச்சலில் கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் குடிகார பிரச்சனையோட குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாமல் மன உளைச்சலில் இப்படியெல்லாம் தொல்லையில் நம்ம இருக்கமே,
இதை எப்படியாவது நம்ம சரி பண்ண முடியலையே அப்படின்னு தற்கொலைக்கு போன பெண்கள் அதிகரிச்சிருக்காங்க. இப்போ சமீப காலங்களில் கிட்டத்தட்ட 35% பேர் இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் வந்து அதிகரித்து தான் பெண்களை வந்து அழுத்துதே தவிர பெண்கள் முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிற சமூகம் இல்லை, நாங்கள் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையோடு பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக மேடம். இந்த பிரச்சனைகளெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது ஆண் இருந்தாலும் அவங்க இந்த போதை பழக்கம் குடிப்பழக்கத்தினாலேயும் பெண்கள் மேலே தான் சுமை திணிக்கப்படுது. இல்லை அவங்க இல்லாமல் போகிற அந்த விதவைகளான காலகட்டத்திலையும் குழந்தைங்களை வளர்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்ற ஒரு பாரமும் பெண்களை தான் தாக்குது அப்படின்னும் போது இப்போ இந்த பெண் சமுதாயம் முன்னேற்றம் அடையும் அப்படின்போது ஒரு சமூகமும் சரி ஒரு அரசும் சரி எந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்? பெண் வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவளாக மதிக்கப்படணும் ஒன்று. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடியவர்களாக அவள் அறிவுத்திறமையை எப்படியாவது அரசு பயன்படுத்தி ஒரு உற்பத்தியில் ஈடுபடுபவராக ஒரு உழைப்பாளியாக இந்த சமூகம் பார்க்கணும். இதுக்கு அரசு தான் பொறுப்பு. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க சும்மா தான் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு அவங்க உழைப்பு கண்ணுக்கு தெரியாமையே இருக்குது. அது வீட்லேயா இருந்தாலும் வெளியிலையா இருந்தாலும். நீங்கள் மார்ச் 8 பெண்கள் தின அந்த வரலாறுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது போராட்டம், அது நல்ல வீரம் சொரிந்த போராட்டம். பெண்கள் பின்பற்ற வேண்டியது சமூகம் அரசியல் எல்லாமே பின்பற்ற வேண்டிய ஒரு போராட்டங்கள் அது இன்றைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அதோட வேகத்தை நம்ம குறைச்சிருக்கோம். எல்லாம் உழைப்பாளியாக மாறணும். எப்போ ஒரு நாட்டின் உற்பத்தியில் பெண் பங்கெடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஒரு நாடு முன்னேறி இருக்குன்னு அர்த்தம். அது எல்லா இடங்களிலும் அது உழைக்கக்கூடிய அத்தனை மக்கள் மத்தியிலையும் பெண்கள் அதில் இடம்பெற்று இருக்கணும். அது இன்றைக்கி கிடையாது. இது என்றைக்கு இதெல்லாம் ஒரு பெண் சமூக உற்பத்தியில் பங்கெடுத்து ஒரு உழைப்பாளியாக ஒரு போராளியாக ஒரு பிரஜையாக இந்த நாட்டில் மதிக்கப்பட்ட போது தான் அவளோட அந்தஸ்து உயரும். குறிப்பாக பொருளாதார சுதந்திரம் பெற்று முன்னேற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது இன்றைக்கி யாரால் கொடுக்க முடியுங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை பெண்கள் அமைப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பற்றி நம்ம நாளுக்கு நாள் தினசரியில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு சம்பவத்தில் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு பார்க்குறோம். சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஏதோ விதமான ப்ராப்ளம், பாலியல் தொந்தரவுலேருந்து ஆரம்பித்து அடிதடி இந்த மாதிரியான பல விஷயங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் பார்க்குறோம். ஒரு பெண் முதலமைச்சராக ஆளக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை முழுமையாக செய்யறதுக்கான நடவடிக்கைகளையும் ஈடுபடலை. நீங்கள் பாதுகாப்புங்கிறது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது, பெண்களை பாதுகாக்கிறது, இது எல்லா காலங்களிலும் அது இருந்திருக்கு. எல்லா அரசாங்கத்திலையும் இருந்திருக்கு. சென்ற ஆட்சியிலையும் இருந்திருக்கு, இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் இருந்திருக்கு. பெண்ணை ஒரு 3ஆம் தரமாக பார்க்குற பார்வை இருக்குது. அது குழந்தையாக இருந்தாலும் சரி. இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்பிக்கையோடு அனுப்புகிறோம். பள்ளிக்கூட ஆசிரியர் தப்பாக நடந்துக்கிறாரு. இப்போ இதுக்கு போய் நான் பாதுகாப்பு கொடுக்குமான்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன பாதுகாப்பு கேட்குறோம்? ஒரு புகார் பண்ணால் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து யார் தவறு பண்ணாங்களோ அந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, தலைமை ஆசிரியர் யாராக இருந்தாலும் குற்றவாளின்னு அந்த குழந்தை சொல்லும்போது அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுத்தா அடுத்த கல்லூரியில் குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. அப்போ இதுதான் பாதுகாப்பு. அது பெண் முதல்வரா ஆண் முதல்வரா அது இல்லை. ஆனால் அந்த நிர்வாகம் இருக்குல்ல, அரசு நிர்வாகம், அரசு எந்திரம், அந்த அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை, இது அதை அது கண்காணிக்கணும். அதுதான் இப்போ இங்கே குறைவு. இதுதான் பெண்ணுக்கும். இப்போ பெண் ஒரு இடத்துல மானபங்கப்படுறாங்களோ அல்லது பாலியல் துன்புறுத்தலோ பாலியல் பலாத்காரமோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு ஒரு காவல் நிலையத்தில் புகார் போய் கொடுத்தா அந்த புகாருக்கான நடவடிக்கையை எடுக்கணும். அது அங்கே தோய்வு வரும்போது அங்கே என்ன, அப்போ அங்கே பார்வை என்ன வருது? ஆனால் அதுக்கு பார்வை மேலே போய் நின்று பெண் புகார் கொடுத்தா அந்த புகார் பொம்பளையெல்லாம் நீ ஏன் அந்த நேரத்தில் போன, இப்படி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, ஆம்பளைன்னா அப்படி தான் பாப்பா, நீ அங்கே போய் ஏமா உன் பொண்ணு இப்படி புகார் கொடுக்க போகிறவங்களே அங்கேருந்தே தள்ளி விட்டுடுறாங்க. அப்போது குற்றம் பெருகுது. சரி, தண்டனை கிடைச்சா தானே, அந்த தண்டனை கிடைச்சா தான் இன்னும் ஒரு தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம நாட்டு சட்டங்கள் எல்லாம் நல்ல சட்டங்கள், ஆனால் தண்டனை என்பது எதுக்குமே இல்லை. நீங்கள் எல்லா குற்றத்துக்கும் சொல்கிறேன்,
அது குழந்தை பலாத்காரமாக இருந்தாலும் சரி, பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல். இன்னும் விசாகா தீர்ப்புன்னு ஒன்று வந்தது, பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் எத்தனை கம்பெனிகளில் இருக்குது இன்றைக்கி? தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஐடி நிறையா இருக்குது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறையா இருக்குது, தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள், எல்லா இடங்கள்லையும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் கமிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமிட்டி எத்தனை இடத்துல இருக்குன்னு அரசால் சொல்ல முடியுமா? எத்தனை இடத்துல அவங்க பார்வையிடுறாங்க? அந்த கமிட்டி கூடுதா, வருதா, புகார் வருதா, புகாரை வந்து தெளிவாக அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்களா? சொல்கிற பெண்கள் மத்தியிலேயே அந்த அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கமிட்டி திருப்பி விடுறாங்களா? இந்த கண்காணிப்பே கிடையாது. நாங்கள் நிறைய 2-3 கமிட்டிகளில் நாங்கள் இருக்கோம். முறையாக கூட பெண் அந்த இடத்துல ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு யாரும் ஒரு துன்புறுத்தல் பண்ண போகிறதில்ல. நான் போய் சும்மாவும் சொல்ல போகிறதில்ல. பெண் எப்பவும் என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சும்மா சொல்கிறது எங்கேயாவது திரைப்படங்களில் தான் நம்ம பார்க்க முடியும், நாடகங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஒரு தயாரிப்போட பண்ணுறது. யதார்த்தத்தில் அப்படி யாரும் வந்து என்னை இப்படி சீண்டிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ என் மேலே நடந்திருக்கு, அது என்னை மீறி நடந்தது, என் விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு, அதனால் நான் ஒரு புகாரை பண்ணுறேன், அந்த புகாருக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, அப்படித்தான் நம்ம பண்ணுவோம். இப்போ இது வந்து நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம். அந்த பெண் வந்து சொல்வதில் நியாயம் இருக்குது அப்படின்னு 2-3 தீர்ப்புகளுக்கு நாங்கள் குழுக்களில் போயிருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகார் கமிட்டியில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நாங்கள் போய் சில விழிப்புணர்வு சிலங்க எப்படிலாம் வந்து தொழிலாளர்கள்னு வரும்போது ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், பெண்களுக்கு அவேர்னஸ்ஸு. அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்லியிருக்கோம். வெறும் பெண்ணுக்கு மட்டுமே அறிவுரைகளை சொல்லிட்டு போகிறோமா நம்ம இருக்கக்கூடாது, ஆண்களுக்கும் சொல்லணும். நம்ம வீட்டில் குழந்தை, குடும்பம், மனைவி, நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம வருமானம், நாம் இன்னும் எதிர்காலத்தை எப்படி நோக்கி போகணுங்கிற அந்த பார்வையிலிருந்து இன்னொரு பெண்ணை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஆண்களுக்கும் கொடுக்கணும். அப்போ ஒரு தொழிற்சாலை என்றால், கம்பெனின்னு இருந்தால், ஒரு கல்விக்கூடன்னு இருந்தால், ஒரு கல்லூரின்னு இருந்தால், இருபாலாரும் வேலை செய்கிற இடம். அந்த இருபாலாரும் மதிக்கப்படுறவர்களாக இருக்கணும். ஒருத்தரை தூக்கி மேலே வச்சுட்டு இன்னும் ஒருத்தரை வந்து கேவலமாக ரொம்ப இன்றைக்கும் அந்த தரம் குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற இடங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. அப்போ வந்து இது ஒரு சமத்துவமான ஒரு இதாக நம்ம பார்க்க முடியலல்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து பெண்களோட கண்ணிய குறைவு குறைஞ்சிருக்கு, பெண்கள் அந்தஸ்து குறைஞ்சிருக்கு. அப்போ இதில் வந்து நம்ம எதையும் மாறு தட்டி சொல்ல முடியாத ஒரு காலகட்டமாக தானே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். என்ன தான் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட, எவ்வளவுதான் உயர்மட்டத்துக்குள்ளே நம்ம வந்து படிச்சிருந்தாலும் கூட பெண்ணாக மட்டும் பார்க்கப்படுறாங்க. அதை நான் சொன்னோம், அந்த 3 இதுக்குள்ளே போகவே மாட்டாங்க. பெண் உழைப்பாளியாக, பெண் பிரஜையாக, பெண் உற்பத்தி பங்கெடுக்கிறவங்களாக பார்க்குறதே கிடையாது. அதனால் வர்றது தான் இந்த பிரச்சனைகள்லாம். கண்டிப்பாக மேடம். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம், பெண்களுக்கான உரிமை என்ன, இதை பற்றின புரிதலே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் அவங்களோட உரிமைக்காக அவங்க போய் கேட்காம முடங்கி சிலது சகிச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஒரு அமைப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவங்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, உரிமைகள் இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் நிறைய வந்திருக்கு. பெண் வந்து என்ன ஒரு பாலியல் சீண்டல் செய்தாவே ஒரு புகாரை கொடுக்கலாம். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை. பார்வைக்கு உரசுறதுக்கு, கஞ்சாடைக்கு, ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ வச்சு மிரட்டுறது, தன்னோட ஃபோட்டோவில் ஆபாசம், இன்றைக்கி நிறையா இதெல்லாம் வந்திருக்கு. அது சைபர் கிரைம்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து குற்றங்கள். இந்த குற்றத்துக்கெல்லாம் பதிவு செய்யலாம். இதெல்லாம் வந்து கண்டும் காணாமல் இருக்கிறது வந்து நம்ம சமூகமாக மாறிப்போச்சு. ஆனால் சட்டங்கள் இருக்குது, சட்டத்துக்குள்ளே இது பண்ண முடியும். ரெண்டாவது வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது திருமணத்தில் வந்து கேட்கக்கூடிய டவுரி, திருமணத்தில் வந்து எனக்கு இதை கொடுத்தாதான் அதை கொடுத்தாதுன்னா ஒரு 2-3 விஷயங்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒன்று, டெல்லியில் ஒன்று நடந்தது. இந்த டவுரிக்கு மணவரையிலே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி ஒரு பெண்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்கள்லாம் அது கிடையாது. எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அது டவுரி இதுக்குள்ளே தான் அவங்க போயிடறாங்க. ஆனால் அதில் சட்டம் என்ன இருக்குன்னா, டவுரி கொடுக்கறதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. இது கராராக அமுல்படுத்தணும். அது பெண்களுக்கும் அது பண்ணலாம், புகார் பதிவு பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல். அந்த கமிட்டி விசாரணையில் இவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் தனிநபர் மீது புகார் பதிவு பண்ணலாம். இன்னொன்று இந்த திருமணம் ஒன்று மட்டும் என்ன இப்போ நம்ம கேட்குறோன்னு சொன்னால், காதலிப்பதாக சொல்லி திருமணம் பண்ணிக்கிறதுக்காக காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி திருமணம் பண்ணிக்காமல் ஏமாற்றி தன்னை உடல் உறவு கொள்வதை கொண்டு
அப்புறம் கைவிடுவது, அந்த காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கைவிடுவது, அதுக்கான ஒரு சட்டம் நம்ம தேவைப்படுது. இப்போ நிறைய அதிகரிச்சிருக்கு. காதலுங்கிற பேரில் திருமணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னை உறவு வைத்து திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறது. அப்படி அதில் வந்து கருவுற்று குழந்தையை கையோடு வச்சுக்கிட்டு அதுலேயும் மறுக்கிறது. இப்படி இந்த நிறைய வழக்குகள் இப்போது பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு இப்போது பல மாதர அமைப்புகள் கேட்டிருக்கோம், நாங்களும் அதை கேட்டிருக்கோம். இப்படி ஒரு சட்டம் அது தேவைப்படுது. அதே மாதிரி இன்றைக்கி குடும்ப வன்முறையிலிருந்து பெண்ணை பாதுகாக்கிறது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும், அழகாக இல்லை, நீ கருப்பாக இருக்க, குண்டாக இருக்க, நீ ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்கல, இப்படி வந்து உனக்கு இது தெரியல, அது தெரியல, சமைக்க தெரியல, சின்ன சின்ன காரணங்களை சொல்லி வன்முறை பண்ணுறது, உணவுக்கு பொருளாதார ரீதியாக அவளுக்கு கொடுக்கறது, வெளியில் அனுப்பாமல் அவள் சுதந்திரத்தை முடக்கிறது, குடும்பத்துக்குள்ளேயே எல்லா குடும்ப உறவினர்கள் உட்பட. இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அற்புதமான சட்டம். அது 2005 உருவான சட்டம். 2006 அமலுக்கு வந்தது குடும்ப வன்முறை பாதுகாப்பு சட்டம். பெண்களை அதிலிருந்து பாதுகாக்கிறது. ஒரு காவல் நிலையம் போனால் திரும்ப அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சுமூகமான நிலை வராது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை அணுகி இந்த சட்டத்திலிருந்து கொஞ்சம் பெண்கள் வந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு அற்புதமான சட்டம் அது. அது ஒரு கட்டத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். அந்த பெண் வந்து எந்த வீட்டுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு போய் இருக்காங்களோ அந்த வீட்டிலேயே அவர்கள் திரும்ப இறுதி வரை இருக்கிறதுக்கான உத்தரவு வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த அம்மாவை இருக்க வைக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான சட்டம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மீதான அந்த பாசோ சட்டம்னு சொல்லி குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கான சட்டம் ரொம்ப அற்புதமான சட்டம். இந்த சட்டங்கள்லாம் வந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டங்கள் தான். சட்டங்கள் பாதுகாக்கிற சட்டங்கள் இருந்தாலும் சட்ட ரீதியாக யார் அமுல்படுத்தி அதை நிறைவேற்றணுமோ அந்த இடங்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, சரியில்லாமல் இருக்குது. குறிப்பாக சல காவல் நிலையங்கள். ஒரு புகாரை பதிவு பண்ணுவதற்கு பல கட்ட போராட்டங்களை நடத்தணும், பல கட்ட இயக்கங்களையும் நடத்தணும். அந்த பொண் பல முறை அலைஞ்சி திரிஞ்சு போனால் தான் அந்த சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வே இல்லை. சட்டம் சம்பந்தமாக தெரியவும் தெரியாது. சமீபத்தில் ஒரு காவல் நிலையத்துக்கு சென்னைக்கு போகிறோம் நாங்கள். அங்கே போனால் ஒரு திருமணம் இருக்கும்போது இன்னொரு திருமணம் பண்ணிக்கக்கூடாது நம்ம சட்டத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கான ஆதாரத்தோடு அந்த பொண்ணு இருந்தாலும் அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கவே தயாராக இல்லை சம்மந்தப்பட்ட சல காவல் நிலையம். இதே சென்னையில், இதே வடபழனியில் இப்படி 2-3 இருக்குது இப்போ சமீபத்தில் வந்ததில். அதே மாதிரி வரதட்சணை கொடுமையால் இறந்தாங்கன்னு பல பத்திரிகைகளில் பல செய்தி வந்திருக்கு. ஆவடியில் சங்கீதாங்கிற ஒரு 1.5 வயது அந்த பொண்ணும் 1.5 வயது குழந்தையும் ரயிலில் மோதி கொடுமை தாங்க முடியாமல் இறக்குறாங்க. பல பத்திரிகைகளில் எல்லா செய்திகள்லேயும் வந்திருக்கு வரதட்சணை கொடுமையினால் அந்த அம்மா மனம் உறைந்து குழந்தையோடு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. இதுவரை அந்த குற்றவாளியை கைது செய்யலை. ஆனால் வரதட்சணை தடுப்பு சட்டம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான கொலை செய்தவர்களுக்கெல்லாம் பாதுகாக்கிற சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கறது அப்படின்னு இது எல்லாம் தெரிஞ்சும் கூட இன்றைக்கி அந்த குற்றவாளியை கைது பண்ணாமல் இருக்காங்க. அப்போது சட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, சட்டம் அமுல்படுத்துகிற விதம் சரியில்லை, அதை கையாளுற விதமும் சரியில்லை. குறிப்பாக சில காவல் நிலையத்தோட நடவடிக்கை சரியில்லை. கண்டிப்பாக மேடம். இப்போது பெண்கள் சார்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பெண்களுக்கான உரிமை சட்டம் என்ன, பாதுகாப்பு சட்டம் என்ன, அதை பற்றின விழிப்புணர்வு தேவையெல்லாம் அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி அதுலேருந்து மீண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வுன்னு தேவைப்படும் போது அந்த பெண்கள் வந்து பல சமூகத்தினாலே புறக்கணிக்கப்படுற ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பெண்களுக்கு எதிரான இந்த ஒரு எண்ணத்தை மாற்றி அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வுன்னு வரும்போது யாரை எப்படி கொடுக்க முடியும்? அதாவது நான் இங்கே லெனின் ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு பெண்ணுக்கு முதல் எதிரி ஒரு ஆண், இரண்டாவது எதிரியும் ஒரு ஆணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் ஆணை எல்லாரையுமே நான் குற்றம் சொல்கிறதுக்காக வரல. ஒரு ஆண் இல்லாமல் சமூகத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, ஒரு பெண் இல்லாமல் சமூகத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆண் பெண் ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது பல நாடுகளில் பல விதமாக பல செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. ஏற்றத்தாழ்வாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் பெண்ணை கடைசி பட்சத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியல. மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக எல்லா இடங்கள்லையும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக இந்த ஜாதிய
வெறி என்பது இன்றைக்கி நிறையா போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ திருமணம் பண்ணிக்கிட்ட தெரிஞ்சே வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு வேறு ஜாதின்னு. ஆனால் அந்த ஜாதி வந்து அவரை சேர்ந்து வாழ வைக்க முடியல, பிரிச்சிடுறாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொலையும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70 கொலைகள் நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழணும்னா சொந்த நம்பிக்கையில் மட்டும்தான் வாழ முடியும். ஒருவரை இவர் தான் கணவர் அப்படின்னா நீ எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழணும் தான் அம்மா வீட்டில் அனுப்புகிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த காலத்தில் வாழ முடியுது. ஆனால் பெண்கள் இன்றைக்கி யோசிக்க கற்றுக்கிட்டாங்க. பெண்களை கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிற பெண்களை கூட ஏன் நம்ம சொந்த காலில் நின்று நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் இன்றைக்கி பெண்கள் மத்தியில் வந்திருக்கு. வர்ற பெண்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை தான் எங்களால் கொடுக்க முடியுது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ விளைவுகளை, தீமையான விளைவுகள் இத்தனையும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நீ வந்து ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே நீ வரணும்னா உன்னை நீ முதல்ல காப்பாற்றிக்கணும். உன்னோட பொருளாதாரத்தை நீ காப்பாற்றிக்கணும், உன்னோட படிப்பை நீ காப்பாற்றிக்கணும், உன்னோட அறிவை காப்பாற்றிக்கணும். உணர்வுக்கும் அறிவுக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இரு. அதிலிருந்து நீ வந்து ஒரு மனுஷியாக வாழு. உனக்கு நம்பிக்கையான வாழ்க்கை என்னைக்கு தேவைப்படுதோ அந்த எதையும் நம்பிக்கையான நம்ம சொல்லவே முடியாது. ஒரு பறந்துட்டோம்னா திரும்ப இறக்குற வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக இருப்போம் அப்படிங்கிறது தான். அதுக்கு இடையில தான் நம்ம இந்த சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதனால் ஒரு நம்பிக்கையான ஆள் யாருன்னு நம்ம யாருக்கிட்ட சொல்கிற காலங்களை தான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக மேடம். மகளிர் பாதுகாப்பு சட்ட மையத்தோட மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி மகளிருக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்களுக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இந்த சூழல்லேருந்து இவங்க மீண்டு வரணும் அப்படின்னா பெண்களே போராடி தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி போகணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலே இதில் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கான ஒரு உரிமைகள் மறுக்கப்படுது. பாதுகாப்புங்கிறது சட்டங்கள் இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுல வர சிக்கல்னால பாதிப்புகள் பெண்களுக்கு தான் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும்னா தன்னம்பிக்கையோட போராடணும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. சமூகத்தில் நடக்கும் பல்வேறு தகவல்களை அழகு தமிழில் நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். 85 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மார்ச் 23ஆம் நாளில்தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த 3 பேரும் தூக்கிலிடப்பட்டது இந்தியாவில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். பல்வேறு விதமான விடுதலை போராட்ட வகை முறைகள் அன்றைக்கு இருந்தன. ஒரு பக்கத்திலே காந்தியாரின் தலைமையில் அஹிம்சை போராட்டம் மிக விரைவாக வெகு மக்களை கவர்ந்து இழுத்தது. இன்னொரு பக்கத்திலே இளைஞர்களால் ஆயுத போராட்டங்களும் தொடர்ந்து நடத்தப்பட்டன. ஆயுத போராட்டங்களுக்கு ஏறத்தாழ இந்திய விடுதலை வரலாற்றில் 90 ஆண்டு கால வரலாறு உண்டு. 1857 தொடங்கி 1947 வரைக்கும் 90 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிடாமல் வெவ்வேறு குழுவினரால் வெவ்வேறு முறைகளில் ஆயுத போராட்டம் இந்திய விடுதலைக்காக நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய உச்சகட்ட போராட்டங்கள் என்று பகத்சிங் நடத்திய போராட்டத்தையும் அதற்கு பின்னால் 1932 சிட்டகாங்கில் பெண்களால் நடத்தப்பட்ட அந்த ஆயுத போராட்டத்தையும் நாம் குறிப்பிடலாம். எனவே இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய கடைசி எல்லையில் 1920களுக்கு பிறகு நடைபெற்ற ஆயுத போராட்டங்களில் மிக முனைப்பாக பங்கேற்றவர் பகத்சிங் தான். அவர் சந்திரசேகர் ஆசாத்தினுடைய தலைமையில் இயங்கிய அமைப்பில் உறுப்பினராக இருந்தார். அந்த அமைப்பு ஆணையிட்ட பல செயல்களை அவர் செய்தார். அவர் கைதானது ஒரு குற்றத்துக்காக, பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது இன்னொரு குற்றம். அவர் கைதானது என்னவோ ஒரு சாதாரண குற்றத்துக்காகத்தான் இந்திய நாடாளுமன்றத்தில், அது அன்றைக்கு சட்டமன்றம் என்று வழங்கப்பட்டது, இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்றம் தான். அந்த சட்டமன்றத்தில், அன்றைய சட்டமன்றத்தில் ஒரு தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்ட முன்வடிவம் முன்வைக்கப்பட்ட போது பார்வையாளர்கள் பகுதியிலே இருந்து வெறும் சத்தத்தை மட்டும் எழுப்புகிற ஒரு குண்டினை பகத்சிங்கும் அவருடைய நண்பர் பிடி தத் என்கிறவருமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீது தூக்கி எறிந்தபோது அவர் கைது செய்யப்பட்டார். அந்த குண்டுகளை எறிந்துவிட்டு
அந்த இடத்தை விட்டு 2 பேரும் ஓடவில்லை, ஓட முயற்சிக்கவும் இல்லை. அவர்கள் கைதானார்கள். நீதிமன்றங்களை எங்களின் பிரச்சார மேடைகளாக மாற்றுவோம் என்றுதான் அவர்கள் அன்றைக்கு வெளிப்படையாக சொன்னார்கள். ஆனால் பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த பகத்சிங் இந்த வழக்கிலே மட்டுமல்ல, இந்திய விடுதலை போராட்டம் தொடர்பான பல வழக்குகளிலும் அவர் இருக்கிறார். குறிப்பாக சாண்டர்ஸ் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை சுட்டு கொன்றவர் பகத்சிங் தான் என்பதை கண்டறிந்து அந்த வழக்கிலே தான் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவருடைய சக நண்பர்களான ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேரும் ஒரே நாளில் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த 3 பேரினுடைய தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இரவிலே தூக்கிலிடப்பட்டவர்கள் அவர்கள்தான். அதற்கு முன்னும் அதற்கு அப்படி ஒரு உதாரணம் இல்லை, அதற்கு பின்னும் அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. இரவு சரியாக 7:33 3 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் கடைசியாக எழுப்பிய முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது, புரட்சி வெல்க என்கிற முழக்கத்தோடு தான் அவர்களினுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஆனால் இறுதி தருணத்தில் கூட பகத்சிங் தப்புவதற்கான வாய்ப்புகள் வந்தன. அவருடைய நண்பர்கள், அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எப்படியாவது பகத்சிங்கை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கருதினார்கள். எனவே அவர்கள் இரகசியமாக ஒரு கடிதத்தை பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருக்கும் அனுப்பி வைத்தார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், வெளியிலே நம்முடைய போராட்டம் மக்களிடத்திலேயும் ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்றிருக்கிறது, நமக்கு பல்வேறு விதமான குழுக்களினுடைய உதவிகள் இருக்கின்றன, சிறையிலே கூட நமக்கு வேண்டியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் விரும்பினால் உங்களை நாங்கள் சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்று கருதுகிறோம். தப்பிப்பதற்கு உங்களுக்கு சம்மதம்தானா என்று கேட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த ஒரு முயற்சிக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தால் ஒருவேளை சிறையிலிருந்து தப்பியிருக்கலாம், அல்லது தப்பும்போது பிடிபட்டும் இருக்கலாம். என்ன நடந்திருக்கும் என்பதை எப்போதும் வரலாற்றில் அப்படி செய்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்று என்றைக்கும் கூற முடியாது. ஆனால் அந்த முயற்சி ஏன் கைவிடப்பட்டதென்றால், பகத்சிங் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தினால்தான் கைவிடப்பட்டது. அந்த கடிதம் இன்றைக்கும் நம்முடைய ஒரு மிகப்பெரிய செல்வம் என்று கருதத்தக்கதாக உள்ளது. கான்பூரில் இருக்கிற கண்காட்சி அகத்தில் அந்த கடிதம் இன்றைக்கும் இருக்கிறது. அது எடுக்கப்பட்டு பல்வேறு மொழிகளில் பெயர்க்கப்பட்டு நூல்களில் அந்த கடிதம் வெளிவந்திருக்கிறது. அவர் அந்த கடிதத்தை எப்போது எழுதினார்? தான் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு 22ஆம் தேதி, மார்ச் மாதம் 22ஆம் தேதி அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த சின்ன கடிதம் என்றால் ஒரு முறைப்படியான கடித தாளில் எழுதப்பட்ட கடிதம் இல்லை. சிறைக்குள் அனுப்பப்படுகிற கடிதங்களும் சிறையிலிருந்து வெளிப்படுகிற கடிதங்களும் இரகசியமாகத்தான் நடைபெறுகின்றன. எனவே ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கசக்கி வெளியே போடப்பட்டது தான். ஆனால் அந்த துண்டு காகிதத்திலும் கூட அந்த தேதியை தெளிவாக பகத்சிங் குறித்திருக்கிறார். 22/3/1931 அன்றைக்கு அவர் எழுதியிருக்கிறார். அப்போதும் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் காப்பாற்ற துடிக்கிறவர்களுக்கும் என்ன தெரியாது என்றால், நாளைக்கு காலையில் இவர்கள் தூக்கில் போடப் போகிறார்கள் என்று தெரியாது. நாளைக்கு காலையில் அல்ல, நாளை இரவு. ஏனென்று சொன்னால் அதனை அரசாங்கம் மிக இரகசியமாக வைத்திருந்தது. பொதுவாக ஒருவரை தூக்கிலிடுவதற்கு முன்பு பல்வேறு விதமான நடைமுறைகள் இருக்கின்றன. தூக்கிலிடப்படும் கைதிகளுக்கு அந்த செய்தி இத்தனை நாள்களுக்கு முன்கூட்டி தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்களின் உறவினர்கள், நெருக்கமான உறவினர்கள் சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்களின் கடைசி ஆசை அறிந்து கொள்ளப்பட்டு அது இயன்ற வரையில் நிறைவேற்றப்பட வேண்டும் போன்ற நடைமுறைகளெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவற்றுள் எந்த நடைமுறையையும் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கிலிடப்பட்ட போது அரசாங்கம் பின்பற்றவில்லை. மிக இரகசியமாக வைத்திருந்து அடுத்த நாள் கூட இன்றைக்கு காலையிலே தூக்கிலிடப்படவில்லை என்றால் இந்த நாள் நாம் உயிர் வாழப் போகிறோம் என்பது உறுதி என்றுதான் அவர்கள் கருதுவார்கள். ஆனால் அந்த நடைமுறைகளுக்கெல்லாம் மாறாக இரவு நேரத்திலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அதற்கு காரணம் பகத்சிங் எழுதிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க கடிதம்தான். பகத்சிங் தன் கடிதத்தில் எழுதினார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரைப் போல எனக்கும் இந்த உலகில் உயிர் வாழத்தான் ஆசை. இல்லை, இந்த உலகம் எனக்கு வெறுத்து விட்டது என்றோ,
நான் சாவு கிடத்தில் மிக கம்பீரமாக ஏறி நிற்க வேண்டும் என்றோ அவர் எழுதவில்லை. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லோரையும் போல எனக்கும் உயிர் வாழத்தான் ஆசை. ஆனால் நான் தப்பி சிறையை விட்டு வெளியே வந்து உயிர் வாழ்வதால் விடுதலை போராட்டத்திற்கு கூடுதல் நன்மை கிடைக்குமா, அல்லது நாங்கள் எந்த அச்சமும் இன்றி தூக்கு மேடை ஏறுவதால் போராட்டம் வலிமை பெறுமா என்று நான் சிந்தித்து பார்த்தபோது, நான் தப்பி வந்து செய்யக்கூடிய காரியங்களை விட எதற்கும் அஞ்சாமல், தூக்கு மேடை கண்டு கொஞ்சமும் பயப்படாமல் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் தூக்கில் ஏறினார்கள் என்கிற செய்திதான் நாட்டின் மக்களுக்கு ஒரு எழுச்சியை தரும், இன்னும் பல பகத்சிங்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்கிற எண்ணத்தை தாய்மார்களுக்கு ஊட்டும். ஆகையினால் என்னுடைய இந்த மரணம் வாழ்வை காட்டிலும் விடுதலை போராட்டத்திற்கு கூடுதலாக உதவும் என்பதால் நான் தப்பிக்க விரும்பவில்லை, தூக்கு மேடை ஏறவே விரும்புகிறேன் என்று எழுதிய ஒரு புகழ்மிக்க கடிதம். அந்த கடிதம் அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்த நாள் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். நாம் எண்ணி பார்த்தால் இப்படி ஒரு செய்தி நமக்கு புரிகிறது. ஒருவேளை அன்றைக்கு அவர் வெளியே தப்பித்திருந்தால் அவர் என்றைக்காவது ஒரு நாள் செத்து போயிருப்பார். ஆனால் அன்றைக்கு செத்து போனதால் இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் வாழும் சூழலை அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் பிரகாசமாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இந்தியாவை அலங்கரித்து கொண்டிருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால், நம் சுற்றுச்சூழலில் இருக்கிற அந்த சுற்றித் திரிகிற பறவை இனங்கள். இன்று கூட பறவைகளை பார்க்கிற பொழுது நாம் பரவசமாவது உண்டு. ஏனென்றால் பறவைகளை பார்த்து அதனுடைய வாழ்க்கை முறை அறிந்து நாம் அதில் அதிக மகிழ்ச்சி அடைவது உண்டு. ஆனால் இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இன்னும் என்னவென்று கேட்டால், நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கே இருக்கிற பறவை இனங்கள் பலவிதமாக இருக்கிறது. இந்த தனித்தன்மை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டினுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அங்கே உள்ள பறவைகளினுடைய தன்மை வேறாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிற பொழுது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் பறவை இனங்கள் அழகாக நம்முடைய இந்தியாவை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பறவை இனங்கள் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக குறைந்து வந்து கொண்டிருக்கிற கவலை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்வது மிகவும் நல்லது. ஆனால்தான் உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் இந்தியாவிற்கு வந்து நம்முடைய பறவை இனங்களை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலும் சிறப்பாக லண்டன் மாநகரத்தில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்கள் நம்முடைய பறவை இனங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவில் பார்க்கிற பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு தகவல் என்னவென்று கேட்டால், இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச், குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களால் பறவைகளினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதோடு அதிகமாக குறைகிற வாய்ப்பு என்பதோடு இல்லாமல் பறவைகள் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாதிரி பறவை இனங்களை பாதுகாப்பதற்கு நாம் பல நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டியிருக்கிறது. அதிலும் சிறப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கின்ற பறவை இனங்களினுடைய தன்மையை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 370 வகையான பறவை இனங்கள் நம்ம ஆசிய நாடுகளில் இருக்கிறது. அந்த 370 வகையிலும் கிட்டத்தட்ட 250 வகை இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு குறைபாடு என்னவென்று கேட்டால், அவ்வளோ அதிகமான தொகுதிகளை உள்ளடக்கிய நம்முடைய பறவை இனங்களில் 61 விழுக்காடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி தான் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பறவை இனங்கள் ஒரு சுற்றுச்சூழலினுடைய சுகாதாரத்தை நிற்கிற காரணிகளாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதை இண்டிகேட்டர் என்று சொல்வார்கள்.
ஒரு இடத்தில் பறவை இருப்பது, சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிளி இருக்கிற பகுதிகளில் நாம் தெளிவாக சொல்லிவிடலாம், இந்த இடம் சுத்தமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இடங்களில் அதிகமாக காக்கா இருக்கிறது என்றால் அந்த இடம் இப்பொழுது அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற ஒரு காரணிகளாக இவை இருக்கிறது. இதை போன்றுதான் பல காரணிகள் நம்முடைய பறவைகளை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஒரு தட்பவெப்ப நிலையாக இருக்கலாம், அல்லது அதனுடைய சுற்றுச்சூழல் தன்மை எப்படி இருந்தால் கூட அதனுடைய தன்மையை சுட்டி காட்டுகிற அளவிற்கு அந்த பறவை இனங்களுடைய எண்ணிக்கையும் பறவை இனங்களுடைய வாழ்க்கை முறையும் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த தட்பவெப்ப நிலையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அதுவும் உலக வெப்பமயமாக்கல் மூலம் ஏற்படுகிற அந்த மாற்றத்தில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். பொதுவாகவே பறவை இனங்கள் தங்களுடைய வாழிடத்தை உறுதியாக பற்றிக்கொள்ளும். ஏனென்றால் அப்படி இடத்தில்தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து உணவருந்தி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உணவு அருந்துவதில்லை, இனப்பெருக்கம் செய்வதில்லை. அதே போன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்வதனுடைய காரணமாகத்தான் அதனுடைய வாழ்க்கை சுழற்சியிலே ஒரு பெரிய மாற்றம் வருவதனால் அது இனப்பெருக்கம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அதனுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நம்முடைய ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது. ஆனால்தான் இந்த மாதிரி ஒரு உலக வெப்பமயமாக்கலினால் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை ஈடு செய்து அதற்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் நாம் அந்த பறவைகள் வாழுகிற ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும். இல்லை என்றால் நம்முடைய சுற்றுச்சூழலின் சுகாதாரமாக திகழக்கூடிய அந்த பறவை இனங்கள் அழிந்து போவதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது. இன்று கூட நகரங்களில் பார்க்கிற பொழுது சிட்டுக்குருவி சுத்தமாகவே இல்லை என்று ஆகிவிட்டது. அதற்கு காரணம் என்பது நமக்கு என்ன என்பது எல்லாருக்குமே இப்போ புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் மொபைல் டவர் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்தினால் ஏற்படுகிற அந்த மைக்ரோவேவ்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காற்று அலையினால் பறவை இனங்கள் சிறப்பாக இந்த சிட்டுக்குருவிகள் அந்த இடத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் நகரங்களிலிருந்து வெளிப்புறம் சென்று இப்பொழுது வெளிப்புறத்திலிருந்தும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்பது என்று கேட்டால், இன்றைக்கு பறவைகள் அழித்திருக்கிறோம், பறவை இனங்களை தொலைத்திருக்கிறோம். நாளைக்கு இது மனிதனுக்கே பெரும் பாதிப்பாக உருவாகும். ஆனால்தான் இந்த மாதிரி பறவை இனங்கள், இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லக்கூடியது. சில நேரங்களில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறது, அதே மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாடுக்கு செல்கிறது. ஆனால் அந்த பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு எது வேண்டும் என்று கேட்டால், இந்த மாதிரி பறவைகள் ஒவ்வொரு நேரங்களில் சில இடங்களை தேர்ந்து கொண்டு அங்கே கிடைக்கின்ற உணவுகளையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டு இனப்பெருக்கத்தை செய்வதற்கு தன்னுடைய இடத்தை தெரிந்து வைத்து கொண்டு அத்தகைய ஒரு பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பறவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறது. ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களால் அந்த மாதிரி ஒரு நகர்வுகளே ஒரு பெரிய பிரச்சனையாக பறவைகளுக்கு இருந்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் பல நேரங்களில் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு அது வந்துவிட்டதனுடைய காரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த பறவை இனங்கள் வேறு நாட்டுக்கு சென்று விடுகிறது. இதனால் பல பிரச்சனைகள் வருவதை புரிந்து கொண்டதனால்தான் இன்றைக்கி ஆராய்ச்சிகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய தட்பவெப்ப நிலையும் சுகாதாரத்தையும் ஒழுங்காக பராமரிக்கிற பொழுது இந்த மாதிரி பறவை இனங்கள் நம்மிடமே இருந்து நம்முடைய வாழ்க்கை முறையில் முக்கியமான பங்கை பெறுவதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மையை சுட்டி காட்டுகிற ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் பறவை இனங்கள் அழிய அழிய அது மனிதனுக்கும் ஒரு அழிவை தருகிறது என்பதை புரிந்து கொள்கிற போது இந்த மாதிரி பறவை இனங்களை நாம் பாதுகாக்க முற்படுவோம்.